வணக்கம். செலிப்ரேஷன் வீக்குக்காக 3 விதமான ஸ்நாக்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் நேற்று ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்த ஸ்நாக்ஸ் டேஸ்டியான சிம்பிள் மெத்தடில் செஞ்ச ஹெல்தி ஸ்வீட் சாஃப்ட் பால் பார்த்தோம். அதே மாதிரியே இன்றைக்கும் சிம்பிள் மெத்தட்லேயே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்பைசி சாஃப்ட் பால் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பைசி சாஃப்ட் பாலுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் சிகப்பு அவலுங்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க சொல்லியிருக்கேன். இதுவே வெள்ளை அவலாக இருந்தால் 5 நிமிஷம் ஊற வச்சாவே போதும். ஆனால் இந்த ஸ்பைசி சாஃப்ட் பாலுக்கு சிகப்பு அவல் போட்டோம்னா ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அவல் நல்லா சாஃப்டாக ஊறுறதுக்குள்ளே அதில் கலக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 2 இறங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம். இதில் வேணும்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா சீவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு பிசையும் போது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அவல் நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் இது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்ச பொருளெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயம். இதில் சும்மா கொஞ்சமாக தண்ணி வேணுங்கிற அளவுக்கு மட்டும் தெளித்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த கலந்து வச்ச அவல் கலவையை சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சதும் இந்த பிடிச்சி வச்ச உருண்டைகள்லாம் உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஆவியில் வேக வச்ச அவல் உருண்டை நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இதை தாளிக்க போகிறோம். இந்த சாஃப்ட் பால்ஸ் நல்லா ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக வெறும் மிளகாத்தூள் இதிலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பைசி சாஃப்ட் பால்ஸ் ரெடி. செலிப்ரேஷன் வீக்குக்கான 2வது ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. செலிப்ரேஷன் வீக் ஸ்பெஷலில் நேற்று ஸ்வீட் சாஃப்ட் பால் பார்த்தோம். இன்றைக்கி ஸ்பைசி சாஃப்ட் பால் பார்த்தாச்சு. நாளைக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அது ஸ்வீட்டாக ஸ்பைசியான்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.